ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சகலமும் பெற்றுத்தரும் சஞ்சார யோகம். இதான் தலைப்பு. யோகங்கள் வரிசையில் நம்ம நிறைய உபயோகங்களை பார்த்துட்டு வரோம். அதில் ஒரு வகையான யோகம் தான் இந்த சஞ்சார யோகம். சஞ்சார யோகத்தின் சூட்சுமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரயாணம் பண்ணுவதன் மூலமாகவே வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு யோகம் தான் சஞ்சார யோகம். சிலர்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சிலர் தினசரி ட்ராவல் பண்ணுவாங்க. பிரயாணம் செய்வதையே தொழிலாய் கொண்டவர்களும் சில பேர் இருப்பாங்க. அதில் வளர்ச்சி அடைவதற்கான ஒரு யோகம் தான் இந்த சஞ்சார யோகம். வெளியூர் பிரயாணம், உள்ளூரிலேயே பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், அடிக்கடி வெளிநாடு செல்வதன் மூலம் ஏற்படும் அமைப்புகள், வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்குவதனால் கிடைக்கக்கூடிய யோக பாக்கியதைகள், டிராவல் ஏஜெண்ட் போன்றவர்கள், புக்கிங் ஏஜெண்ட் போன்றவர்கள், கான்ட்ராக்ட் அடிப்படையில் தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளியூருக்கு போயிட்டு வரதன் மூலமாக வருமானம் ஏற்றக்கூடியவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த சஞ்சார யோகங்கிறது ரொம்ப இதாக இருக்கும். மார்க்கெட்டிங் பீப்புள்ஸுக்கு சஞ்சார யோகம் பெரிதளவில் உதவி புரியும். அதே மாதிரி பார்த்திங்க, இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டு, மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் பண்ணக்கூடியவர்கள், அலைந்து திரிந்து அதன் மூலம் ஆர்டர் பிடிக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த சஞ்சார யோகங்கிறது பெரிய அளவில் உதவி புரியும். ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கு பிரயாணம் பண்ணி, இப்போ உதாரணமாக ஒரு பால்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 லிட்டர் பாலை டெய்லி அவர் அளிக்கிறாருன்னா இவருக்கு சஞ்சார யோகம் இருக்குதுன்னு அர்த்தம். அதில் லாபம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதன் மூலமாகவே ஆதாயம் அடையக்கூடிய யோகங்களில் இது ஒன்று. இந்த சஞ்சார யோகம் இருக்கக்கூடியவர்கள் சாதாரணமான தொழில்களில் தான் இருப்பாங்கங்கிற அவசியமே இல்லை. நாட்டினுடைய தலைவர்களாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களாகவும் அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் செய்து அதன் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய மிக பெரும் தொழிலதிபர்களாகவும் கூட இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட இந்த சஞ்சார யோகங்கிறதுக்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். உங்களுடைய லக்னாதிபதி, நீங்கள் 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். உங்களுடைய லக்னாதிபதி சர ராசியில் அமர்ந்திருந்தாலும், உங்களுடைய லக்னாதிபதி சர ராசி, செல்லும் ராசி என்று சொல்லக்கூடிய சர ராசியில் அமர்ந்திருந்தாலும், அல்லது உங்களுடைய 12ஆம் அதிபதி சர ராசியில் அமர்ந்திருந்தாலும், உங்களுடைய ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி சர ராசியில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த சஞ்சார யோகம் ஏற்படும். இந்த சஞ்சார யோகத்தினால வளர்ச்சி அடையும் யோகிதைகள் உண்டாகும். ஒரு உதாரணம் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கன்னி லக்னம், உங்கள் லக்னாதிபதி யார்? புதன். 10ஆம் அதிபதி யார்? அவரும் புதன் தான். 12ஆம் அதிபதி யார்? சூரியன். இப்போ புதனும் சூரியனும் சேர்ந்து மேசத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். மேசம் ஒரு சரராசி. இப்போ லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 3 பேரும் சேர்ந்து சரராசியில் இருக்காங்க. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட ஒருவர் அதிகப்படியான பிரயாணங்களினாலே ஆதாயத்தையும் தொழில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் பெறுவார்கள். புரிஞ்சுதுங்களா? இதில் 3 பேரில் ஒருத்தர் இருந்தாலும், அதாவது லக்னாதிபதியோ ஜீவனாதிபதியோ அல்லது 12ஆம் அதிபதியோ யாரோ ஒருவர் இருந்தாலும் கூட சஞ்சாரம் செய்வதில் ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க. பிரயாணம் செய்வதன் மூலமாகவே தனது காரியத்தை சாதித்து கொள்ளும் தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. 3 பேருமே சிறந்து ஒரே நிலையில் இணைந்து இருப்பதுங்கிறது ரொம்ப பெரிய வெற்றிகளை கொடுக்கும். இன்னொரு உதாரணத்தையும் பார்க்கலாம். இப்போ ஒரு விருச்சிக லக்ன ஜாதகர், இவருடைய லக்னாதிபதி செவ்வாய், 12ஆம் அதிபதி சுக்கிரன், 10ஆம் அதிபதி சூரியன். இப்போ இந்த ஜாதகத்திற்கு துலாத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. இப்போ 10ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துலையே இருக்கிறாங்க. விருச்சிக லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனும் 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் 12ஆம் இடத்திலே இருக்கும்போது, இங்கே சூரியன் 10ஆம் அதிபதியாகி சதா சஞ்சார யோகத்தில் பங்கு கொள்கிறார். 12ஆம் அதிபதி அங்கே இருந்து அந்த யோகத்தை வலுப்படுத்துகிறார். இப்போ இங்கே லக்னாதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான மகரத்தில் உட்கார்ந்துருக்காரு. இது ஒரு முழுமையான சஞ்சார யோகம். புரிஞ்சுதுங்களா? லக்னாதிபதி மட்டும் சரராசியில் அமர்ந்தாலும் சரி, 10ஆம் அதிபதி மட்டும் சரராசியில் அமர்ந்தாலும் சரி, 12ஆம் அதிபதி மட்டும் சரராசியில் அமர்ந்தாலும் சரி, இதுவும் ஒரு முழுமையான யோகம்தான். இந்த யோகத்தின் அளவீடுகளில் வித்தியாசம் இருக்கும். இப்போ 12ஆம் இது 3 பேரில் ஒருத்தர் மட்டும் சரராசியில் இருக்கிறவங்க எப்பயாவது பிரயாணம் பண்ணுவாங்க, அதனால் ஆதாயம் இருக்கும். 3 பேருமே சரராசிகள் அமர பெற்றவர்கள் எப்போதும் பிரயாணம் செய்வாங்க, அதனால் உயர்நிலை யோகியதைகளை பெறுவாங்க.
இப்போ ஒரு தபால்காரர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் போஸ்ட்டில் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறது தான் அவருடைய வேலை. ஒரு கொரியர் சர்வீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு லாரி டிரைவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு பஸ் டிரைவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி பிரயாணத்தை ஆதாரமாக கொண்டு வாழ்வியலில் முன்னேற்றத்தை அடைவது. லக்னாதிபதி, 10ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி 3 பேரும் சரராசியில் அமைய பெற்றவர்கள் மிக பெரும் வெற்றியாளர்களாக இருப்பாங்க. பிரயாணங்களின் மூலமாகவே தங்களுடைய சாதனைகள் அனைத்தையும் தங்கள் பிரயாணத்தின் மூலமாகவே சாதித்து கொள்ளும் தன்மை கொண்டவர்கள். இதில் இருக்கிற இன்னும் ஒரு சூட்சுமம், இதில் யாரேனும் ஒருவர் ஆட்சி உச்ச நிலை அடைந்திருந்தால் மிக பெரும் வெற்றியாளராக அவங்க இருப்பாங்க. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மீன லக்ன ஜாதகம், இவருக்கு குரு உச்சம். ஒரு மீன லக்ன ஜாதகம், இவருக்கு குரு உச்சம். இந்த மீன லக்ன ஜாதகருக்கு மகரத்தில் சனி, கடகத்தில் குரு. இந்த கணக்கு போட்டு பாருங்க. லக்னாதிபதி 10ஆம் அதிபதி 2 பேரும் உச்சம் பெற்ற நிலையில் 5ஆம் இடத்துல இருக்காங்க. 12ஆம் அதிபதியான சனி இன்னொரு சரராசியான மகரத்தில் இருக்கார். இது ஒரு அற்புதமான சஞ்சார யோகம், சதா சஞ்சார யோகம். இந்த அமைப்பு கொண்டவர்கள் மாநிலத்தின் தலைவர்களாக, அரசியலில் ஆதாயம் பெறுபவர்களாக, பெரும் தொழில் அதிபர்களாக, பிரயாணங்களின் மூலம் அதிகமான காரியங்களை சாதித்துக் கொள்பவர்களாக இருப்பாங்க. 1, 2, 3 கிரகங்கள் அப்படிங்கிற நிலையில் ஒரு கிரகம் மட்டும், உதாரணமாக லக்னாதிபதி மட்டும் சரராசியில் இருக்காருன்னா 33% இந்த யோகம் வேலை செய்கிறது. லக்னாதிபதியோடு ஜீவனாதிபதியும் சரராசியில் இருக்காங்கன்னா 66% இந்த யோகம் வேலை செய்யும். லக்னாதிபதி, ஜீவனாதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி மூவருமே சரராசிகளில் இருக்கிறார்களா, 100% இந்த யோகம் வேலை செய்யும். அந்த மூவரில் ஒருவர் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறாரா, 200% இந்த யோகம் வேலை செய்யும். இப்படி தாங்க யோகத்தை நீங்கள் கணக்கீடுகளில் எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அதிக வலு பெறும்போது ஜாதகன் மிக பெரும் வெற்றியாளராக இருப்பார் என்பதில் ஐயமே இல்லை. இன்னொரு கணக்கும் பார்க்கலாம். ஒரு மேசலக்ன ஜாதகம். இந்த மேசலக்ன ஜாதகத்திற்கு லக்னாதிபதியான செவ்வாய் மகரத்தில் உச்சம், 10ஆம் இடம் சரராசியில் அமர்ந்திருக்கிறார். இவருக்கு 12ஆம் அதிபதி குரு பகவான் கடகத்தில் உச்சம். இவரும் ஒரு சரராசியில் அமர்ந்திருக்கிறார். 10க்குடைய சனி பகவான் 12ஆம் இடத்துக்குடையவர் வலுவடைஞ்சிடறார். 10க்குடைய சனி பகவான் துலாத்தில் உச்சம். இந்த ஜாதகத்தினுடைய கணக்கீடு பாருங்க. மேச லக்னம், 10ஆம் இடத்துல லக்னாதிபதியான செவ்வாய் சரராசியில் உச்சம், 10க்குடைய சனி பகவான் இன்னொரு சரராசியில் உச்சம், 12க்குடைய குரு பகவான் அவர் இன்னொரு சரராசியில் உச்சம். இப்போ இந்த ஜாதகம் நாட்டை ஆளும் அளவுக்கு வலிமை கொண்டது. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? லக்னாதிபதி வலுத்திருக்கிறார், 10ஆம் அதிபதி வலுத்திருக்கிறார், 12ஆம் அதிபதி வலுத்திருக்கிறார், மூவரும் சரராசிகள் அமர்ந்திருக்கிறார்கள். சதா பிரயாணத்தில் ஆர்வம் கொண்டவராக, வாழ்வியலின் வெற்றிகள் சூட்சுமம் அனைத்தையும் தனது பிரயாணங்களின் மூலமே சாதிக்கும் தன்மை கொண்டவராக இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் கொண்டவர்கள் வருவாங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் சஞ்சாரத்தினால், அதாவது பிரயாணங்களினால் வெற்றி பெறும் அமைப்புடன் இருக்கிறதா என்பதை இந்த அமைப்பின் மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி, சஞ்சார யோகம் என்பது சகலமும் பெற்றுத்தரும் அமைப்பு கொண்டது. இவைகள் எல்லாமே ஒரு மாதிரி உபயோகங்கள். இந்த உபயோகங்களில் மிக முக்கியமாக லக்னாதிபதி என்பவர் சர வீட்டில் அமர்ந்து, ஜீவனாதிபதியும் சர வீட்டில் அமைய பெறுபவர்கள் அதிகப்படியான பொருளாதார வெற்றிகளை இந்த சஞ்சார யோகத்தின் மூலமாக பெறுவார்கள் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.